வெல்கம் டு ஆத்மா. தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதையை தான் நாம் இப்போ ஆத்மாவில் பார்த்துட்ருக்கோம். சாதி விட்டு சாதி மாறி காதலிச்சு பல பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க மீனாவும் பீட்டரும். இந்த பிரச்சனைகள் அவங்க எதிர்பார்த்தது தான். ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட பல பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சாங்க. எதுக்கு சிரிக்கிற மீனா? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல பீட்டர், நான் யாரை லவ் பண்றேனோ அவரே என் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அதை நினைச்சுதான் சிரிச்சேன். என்ன ரவி, பீட்டர் மீனாவை அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. என்ன பீட்டர், என்ன அவாய்ட் பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை மீனா, நான் உன்னை அவாய்ட்லாம் பண்ணல, அனலைஸ் தான் பண்றேன். உன் காதலை நான் ஏத்துக்கிட்டா என்ன பிரச்சனை வரும்னு தான் யோசிச்சு பார்க்குறேன். நல்லதே யோசிப்போம் பீட்டர், நமக்கு நல்லதே நடக்கும். மீனா, எனக்கு டைம் வேணும் மீனா. நான் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட பேசணும். நீ வெயிட் பண்ணும் எனக்காக, ப்ளீஸ். நான் யாரை லவ் பண்றேனோ அவரே என் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. நல்லதே யோசிப்போம் பீட்டர், நமக்கு நல்லதே நடக்கும். மீனாவை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா ஏன், என்ன பிரச்சனை பீட்டர் உனக்கு? தெரியல ரவி, மனசுல ஏதோ ஒன்று சரியில்லைன்னு தோணுது. நேத்தே மீனா கிட்ட என் விருப்பத்தை சொல்லியிருப்பேன். ஆனா மனசுல ஏதோ ஒரு தடுமாற்றம். நல்லா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் மீனாட்ட ஒரு நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்டேன். உன்னோட நிலைமை எனக்கு புரியுது பீட்டர். ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்ததான் காதல். உன்னோட பயம் அதுதான் நான் நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். ஆனா ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காத உறவுனா நட்பு மட்டும்தான். இந்த நட்பு காதல மாறுறப்ப தானே பிரச்சனையே. நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா மீனா தன்னோட விருப்பத்தை பயப்படாம சொல்லிட்டாலே, அதுக்கப்புறம் நீ பயப்படுறியே. அப்போ என்ன கோழங்கிறியா ரவி? அப்படி நீ நினைச்சாலும் பரவாயில்ல ரவி. நான் உணர்ச்சி பூர்வமா முடிவெடுக்கிறவன் இல்லை, யோசிச்சு அறிவுபூர்வமா முடிவெடுக்கிறவன். யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு பேரு தான் கோழைத்தனம்னா நான் கோழையாவே இருந்துக்கிறேன் ரவி. ஏன் பீட்டர் இப்படிலாம் சொல்ற? மீனாவுக்கு என்ன பதில் சொல்ல போற? உண்மையை சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னு தெரியல ரவி. நட்புங்கிறது வாழ்க்கை இல்லடா, ஆனா காதல்ங்கிறது வாழ்க்கை. நட்புல தோல்வி அடைஞ்சா சமாளிச்சிடலாம், ஆனா காதல் அப்படி இல்லை. காதல தோல்வி அடைஞ்சா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. நீ ரொம்ப யோசிக்கிற பீட்டர். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம், ஆனா முடிவெடுத்த பின்னாடி யோசிக்கவே கூடாது. என்ன பீட்டர், இப்ப எங்க என்ன கண்ணை மூடி கூட்டிட்டு போறீங்க? அவசரப்படாத மீனா, இப்ப கண்ணை திறந்து கீழே பாரு. பீட்டர், நேத்து நீங்க எதுவும் சொல்லாம போனதும் நான் பயந்தே போயிட்டேன். இப்போ சந்தோஷம் தானே மீனா? மீனா, நம்ம மற்ற காதலர்கள் மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா? அப்படின்னா யாருக்கும் தெரியாம ஊர் சுத்துறது, ஊருக்கு மரமான இடத்துல போய் சந்திக்கிறதெல்லாம் வேணான்னு நினைக்கிறேன். காதல்லையும் ஒரு கண்ணியம் இருந்தா நல்லா தானே இருக்கும். நீங்க சொல்றதுதான் கரெக்ட் பீட்டர். இரு, நான் என்ன சொல்லி முடிக்கல. நம்ம வீட்டில் முதல்ல நம்ம காதல் விஷயத்த சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவங்க சம்மதத்தோட சந்திப்போம், பேசுவோம், பழகுவோம். நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா பீட்டர், உங்களை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி பீட்டர். சரி வா மீனா, நம்ம வீட்டுக்கு போலாம்.
இந்தம்மா உட்காருமா, உட்காரு, உட்காருமா. அண்ணி, நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். விஷயத்த உங்களுக்கு சொல்லலான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னம்மா மேரி, உன் புருஷன் எப்படி செத்தான்னு பீட்டருக்கு தெரியுமா? முடிஞ்சு போன விஷயத்த பத்தி இப்ப பேசி என்னென்ன நடக்க போகுது? ஆனா பீட்டர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? என்ன நீ மாமா என்னென்னமோ சொல்றாரு? அண்ணன் ஆக்சிடென்ட்ல தானே செத்து போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு கொலைய மறைச்சிருக்கானுங்க. கொலையா? என்ன சொல்றீங்க? அண்ணனை யாரு கொலை பண்ணா? வேற யாரு? எல்லாம் சாதி சங்கத்து ஆளுங்க தான். சாதி சங்கத்தாளுங்க? அண்ணே, அந்த பேச்சை விடுங்க. இல்ல நீ, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும். தம்பி, உங்க அண்ணன் ஒரு கலப்பு திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தி வச்சாரு. யாரு சொல்லியும் கேட்கல. இந்த ஊருக்குள்ள யாருக்கு இல்லாத தைரியம் அவருக்கு இருந்துச்சு. அவர் செஞ்சது பிடிக்காம லாரி ஏத்தி அவரை கொன்னுட்டாங்க. நீங்க யாரும் பீட்டருக்காக பயப்பட வேண்டாம். நான் எங்க வீட்ல நல்லபடியா பேசுறேன். அவங்க சம்மதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கும். பயப்படாதீங்க, நான் வரேங்க. பீட்டரோட அண்ணன் சாதி மாதிரி திருமணம் செஞ்சு வச்சதால தான் கொல்லப்பட்டாருங்கிற உண்மை பீட்டருக்கே இப்பதான் தெரியும். தன்னோட குடும்பத்திலேயே சாதியின் பெயரால ஒருத்தர் கொல்லப்பட்டிருந்தாலும் பீட்டர் தன்னோட காதலை விட்டு கொடுக்கறதா இல்லை. பீட்டரோட அண்ணி மேரியும் அந்த காதலுக்கு முழு சம்மதம் தெரிவிச்சாங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா. என்னண்ணே? மீனா உன் கிளாஸ்மேட் தானே? ஆமாண்ணே. மீனா காலேஜுக்கு படிக்க மட்டும் தான் போறாளா இல்ல வேற ஏதாவது? நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? புரியல. சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கே வரேன். மீனா ஒரு பையன் கூட தனியா பேசிட்டு இருக்கதா 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் கண்ணால பாத்துட்டு வர்றேன். இப்ப சொல்லு, மீனா லவ் ஏதாவது பண்றாளா? அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. அவங்க ஃப்ரெண்டா தான் பழகுறாங்க, வேற எதுவும் இல்ல. ஃப்ரெண்டு? சரி, ஃப்ரெண்ட்னா காலேஜ்ல பேசலாம், இல்ல வீட்ல வந்து பேசலாம்ல. அதை விட்டு ஏன் இப்படி தனியா போய் பேசணும்? இங்க பாருமா, நீ நம்ம ஆளு. வேற ஏதாவது பிரச்சனை நடக்கிறதுக்குள்ள நீ உண்மையை சொல்லிட்டா நல்லது. இல்லண்ணே, அது வந்து போதுமா, இனிமேல் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ தயங்கிறத பார்க்கும்போது எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. அப்ப மீனாக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ இருக்கு. அண்ணே, பீட்டர் ரொம்ப நல்லவண்ணே, அவங்கள சேர்த்து வைங்க. ஏய், யாருகிட்ட என்ன பேசணும் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? யார சேர்த்து வைக்கணும், யார பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குது? இப்ப கொஞ்ச நாளா தானே. அந்த பையன் பேர் என்னன்னு சொன்ன? பீட்டர். பீட்டர். நீ போ. ஒரு நிமிஷம், இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு மீனா கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? சரி போ. பீட்டரோட அண்ணன் உயிரோட இருந்திருந்தா பீட்டருக்கு எது தப்பு எது சரின்னு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காங்க செல்வம். பீட்டரோட அண்ணன் முன்கோபக்காரன் தான். ஆனா பீட்டர் அப்படி இல்ல, எதையும் யோசிச்சு தான் செய்வான். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. அண்ணே,
சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. 2 பேருமே படிச்ச பிள்ளைங்க. நல்லது கெட்டது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க எடுத்த முடிவை நம்ம மாத்த முடியுமா? நல்லா இருக்குமா நீ பேசுறது? இப்படியே எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்திருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இங்க பாருமா, காலங்காலமா யார் யாரு எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கணும். என்னதான் உயரமா பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாயிர முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். செல்வம், நீங்க எதை மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு புரியுது. ஆனா காலம் மாறிடுச்சு. நாமளும் மாறித்தானே ஆகணும். ஓ, காலம் மாறி போச்சா? எப்படி? கிழக்க உதிக்கிற சூரியன் வடக்க உதிக்குதா? இங்க பாருங்க ஜோசப், உங்க 2 பேர்த்துக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். எங்க குடும்பத்துல ஜாதி விட்டு ஜாதி சம்பந்தம் வச்சுக்க மாட்டோம். எங்க பரம்பரை பழக்க வழக்கத்தை யாருக்காகவும் எப்பவும் மாத்திக்கவும் முடியாது. எங்க வீட்டு பொண்ணை எப்படி கண்டிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க பையனுக்கு புத்தி சொல்லி புரிய வைங்க. என் சித்தப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நானாவது பேசி தீர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவரு தீர்த்துட்டு தான் பேசுவார். பார்த்து நடந்துங்க. மேரி, எனக்கு எதுவுமே சரியா படல. நம்ம தகுதி தராதாரம் தெரிஞ்சுதான் வாழ்க்கைய அமைச்சுக்கணும். எப்படியாவது பீட்டர்கிட்ட சொல்லி அவனுக்கு புரிய வைமா. நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவதானே. அவங்கள காதலிக்க வேணாம்னு சொல்றதுக்கு நமக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் உரிமை இல்லைன்னு. அண்ணி, மீனாவோட அண்ணன் செல்வம் வந்துட்டு போனாருன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாரு? என்ன நீ எதுவுமே பேச மாட்டீங்க? அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு எதிர்பார்க்கிற? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. பீட்டர், அவர் உன்னை மீனாவை மறந்துடணும்னு சொல்றாரு. உன்னால முடியுமா? நான் எதிர்பார்த்ததுதான். என்னப்பா பண்ண போறா? மீனா என்ன ரொம்ப நம்புறா. என்ன நடந்தாலும் நான் மீனாவை கைவிட மாட்டேன். பீட்டரும் மீனாவும் காதலிக்கிறது கொஞ்ச மாசத்திலேயே மீனாவோட அண்ணனுக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் நேரடியாகவே அவங்க 2 பேரும் அவங்க கண்ணில் பட்டாங்க. சாதி வெறியில் இருக்கிற மீனாவோட அண்ணன் பீட்டரோட குடும்பத்தை நேரடியாக போய் மிரட்டினார். ஆனால் என்னதான் மிரட்டினாலும், யார் தான் எதிர்த்தாலும் தன்னோட காதலை மட்டும் விட்டு கொடுக்க தயாரா இல்லை பீட்டர். இதனால தன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரியும். பீட்டர் மீனா காதலுக்கு மீனா குடும்பத்தில் கடும் எதிர்ப்பு. மீனாவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை சுவாமிநாதன் கிட்ட ஃபோன் பண்ணி பீட்டர் நடந்த விவரத்தெல்லாம் சொன்னார். சுவாமிநாதன் பெருந்தன்மையா தானே முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனால் அவர் சொன்னபடி நடந்துக்கல. மீனாவோட சித்தப்பாவை கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரையும் மிரட்டி பிரிய சொன்னாங்க. மீனாவை வீட்டில் வலுக்கட்டாயமாக அடைச்சி வச்சுட்டாங்க. பீட்டர் எங்க என்ன ஆனா மீனாவுக்கு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பீட்டர் தன்னை தேடி வருவான். தன்னை கல்யாணம் பண்ணி பண்ண நம்பிக்கையிலே இருந்தா மீனா. மீனா, பீட்டர் பாத்தியா? பீட்டரை கொண்டுட்டாங்கடி. உங்க இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டான்ல, இவனை எங்க எப்படி அனுப்பணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. வேணாம் சார். என்னடா வேணாம்? என்னடா? எப்ப அவளுக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போகணும்னு ஆசை வந்துருச்சோ அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதான்.
செத்து தொலைடி. எங்களை பிடிச்ச பீட ஒழிஞ்சது இன்னோட. கலா அழாதடி. யாராவது உள்ள வந்து பார்த்தாங்கன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சந்தேகப்பட போறாங்க. அப்போ மீனாவை கொன்னவங்கள அப்படியே விட சொல்றியா? அக்காவை கொன்னவங்களோட எப்படி நான் வாழ முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயும் முரண்டு பிடிச்சா உன்னையும் கொன்னாலும் கொன்னுடுவாங்க. ஜாக்கிரதையாரு. நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. உங்க அக்காவை கொன்னவங்களுக்கு உன்னையும் கொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? மீனா மரத்துல இருந்து விழுந்துதான் செத்தான்னு நாடகம் ஆடின மாதிரி நீச்சல் தெரியாம குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்துட்டேன்னு பொய் சொல்ல மாட்டாங்களா? இப்ப நான் என்ன தாண்டி பண்றது? எதுவும் தெரியாத மாதிரி எப்பவும் போல சாதாரணமா நடந்துக்கும். நம்ம கொலசாமி அவங்கள தண்டிக்காம விடாது. மீனாவோட சாவுக்கு காரணம் தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் கலாவுக்கும் சரண்யாவுக்கும் தெரிய வந்தது. ஆனால் அவங்களால எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்க முடியல. மீனாவோட சாவுக்கு காரணம் தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க தான் கலாவுக்கும் சரண்யாவுக்கும் தெரிய வந்தது. ஆனால் அவங்களால எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்க முடியல. மீனாவுக்கு நிச்சயம் செஞ்ச மாப்பிள்ளைய கலா திருமணம் செஞ்சுக்கிட்டு வேண்டா விருப்பா வேற வழி இல்லாம முதலிரவுக்கு தயாரானாங்க. வாக்கலா. பாலை கொடு. உட்காரு உட்காரு கலா. உங்க அக்கா மீனா செத்து ஒரு வாரத்தில் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எனக்கும் துக்கமாக தான் இருக்கு. ஆனால் பெரியவங்க சொல்லும்போது என்னால் தட்ட முடியல. அதனால தான் நான் உன் குளத்துல தாலி கட்டினேன். என்னை பிடிச்சிருக்கான்னு கூட உங்ககிட்ட கேட்க முடியல. இப்போ கேட்கட்டுமா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு கலா, கேட்குறேன்ல. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கா? சரி, நான் வேணா திரும்பிக்கிறேன். நீ சொல்லு. சொல்லு கலா. ஏன் இன்னும் பேசாம இருக்க? சொல்லு கலா. அத்தான் திரும்புங்க அத்தான். அத்தான் திரும்புங்க அத்தான். அத்தான் இன்னையோட செத்தான். மாப்பிளே என்ன ஆச்சு? ஏன் பேய் எறிஞ்ச மாதிரி இப்படி ஓடி வரீங்க? என்னடா என்ன? மீனா மீனா நீ போயிடாதம்மா. உன்னை கேளுமா அத்தை. என்னமாச்சு? என்னன்னு தெரியல அத்தா. திடீர்னு மீனா பேயின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு. சரியானவங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? என்னடா என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்லப்பா. முதல்ல உனக்கு மீனாவை நிச்சயம் பண்ணோம்ல. திடீர்னு கலாவை கல்யாணம் பண்ணி வச்சோடனே கலா உருவத்துல மீனா தெரியறா. வேற ஒண்ணும் இல்லப்பா. அதான் பயந்து சாவுற. இல்லம்மா. என்ன? நாங்களாம் இங்கதானே இருக்கிறோம். ஆம்பளைய சங்கதியா போய் குடும்பம் பண்ற வழிய பாருப்பா. போப்பா போ. போங்க மாப்பிள்ள. பயந்துட்டான். என்னாச்சு இருக்கு? போங்க. முதலிரவு அன்னைக்கு கலா முகத்துல மீனாவை பார்த்ததால சுவாமிநாதனுக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனா சுவாமிநாதன் சொன்னதை அவங்க அம்மாவோ மீனாவோட சித்தியோ பெருசா எடுத்துக்கல. கலாவோட முகத்துல மீனா முகம் வந்து வந்து போனதுனால அன்னைக்கு முதலிரவு நடக்கல. மீனாவோட ஆத்மா தான் பழிவாங்கிறதுக்காக ஒரு தக்க தருணத்தை பார்த்து காத்திருந்தது. அந்த ஆவியின் பழிவாங்கும் படலம் எப்படி இருக்க போகுது நாளைக்கு பார்க்கலாம்.